2025ல UAE விசா கிடைக்கவே கிடைக்காதுங்க. புக்கிங் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இப்ப யூடியூப்ல பரவலா வந்துட்டு இருக்கு. UAE விசா அப்ளை பண்றதுக்கு நிறைய சேஞ்சஸும் வந்திருக்கு, நிறைய அப்டேட்ஸும் வந்திருக்கு. இந்த விசா அப்ளை பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸும் துபாய் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஒன்னும் இல்ல, அவங்க கேட்கிற சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கேட்கிற விசாவை அவங்க தானா கொடுத்துட போறாங்க. சோ இதை பத்தி நம்ம பயப்படவே வேணாம். இந்த வீடியோல அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க, இந்தியன்ஸ் கிட்ட இருந்து கேக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, UAE விசாக்கான ஒரு பிக் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு Vlogs by Priyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். சோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் தான் எல்லாருக்கும் தேவையே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி இன்னும் ரொம்ப முக்கியம். UAEல நீங்க போய் லேண்ட் ஆகுற டேட்ல இருந்து 6 months வேலிடிட்டி அதுல கம்பல்சரி இருக்கணும். சோ அதுதான் அவங்க இப்ப புதுசா கொண்டு வந்திருக்க ஒரு ரூல். கண்டிப்பா 6 months வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. சோ இதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் UAE விசா. நாங்க இப்ப ரீசெண்டா தான் வந்து துபாய் போயிருந்தோம். சோ நவம்பர் 2024ல நம்ம போயிருந்தோம். அதோட விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 2025ல சில அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா தானே துபாய் விசா வீடியோ போட்டீங்க, நாங்க பார்த்தோம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. சோ 2025ல நிறைய அப்டேட்ஸ் இருக்கிறதுனால திரும்ப ஒரு அப்டேட்டட் வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயம். சோ அப்போ வந்து எங்களுக்கு இந்த ரிட்டர்ன் ஃபிளைட் டிக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து கேட்கல. பட் இப்போ நம்மளோட விசா அப்ளை பண்ணோம் அப்படின்னா செகண்ட் தேவையான முக்கியமான விஷயம் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ், அதாவது ஃபிளைட் டிக்கெட்ஸ் டு அண்ட் ஃப்ரோ. நம்ம இங்க இருந்து துபாய் போறது ஆர் UAEல நீங்க எங்க போனாலும் அண்ட் அங்க இருந்து திரும்ப உங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகுற ரிட்டர்ன் டிக்கெட்ஸை நம்ம இது கூட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து யோசிப்பீங்க, நம்ம வந்து விசாவே அப்ளை பண்ணாம எப்படி நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் போடுறது, விசா வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற கேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த டம்மி டிக்கெட்ஸ் போட சான்சஸ் இருக்கு. சில ஜென்யூனான வெப்சைட்ஸ்லாம் இருக்கு டம்மி டிக்கெட்ஸ்க்கு. பட் சில வெப்சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு டம்மி டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மி டேஸ்க்கு தான் வேலிடிட்டி இருக்கும், 1 நாள் 2 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அவங்க செக் பண்ணும்போது அந்த வேலிடிட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு ரீஃபண்டபிள் டிக்கெட் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நிறைய ஏர்லைன்ஸ்ல வந்து இப்ப ரீஃபண்டபிள் டிக்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிலது வந்து பார்ஷியலி ரீஃபண்டபிள்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு விசா வரதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, வருமா வராதா அந்த மாதிரி ஒரு டைலமால இருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து ரீஃபண்டபிள் டிக்கெட்ஸ் எந்த ஏர்லைன்ஸ்ல இருக்கோ அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிறது பெட்டர். சொன்ன மாதிரி இந்த டம்மி டிக்கெட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. உங்களுக்கு அதுக்கான லிங்க் வேணும்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எங்களோட சஜஷன் ஏர்லைன்ஸ்ல ரீஃபண்டபிள் டிக்கெட்ஸ் போடுறது பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் அதோட வேலிடிட்டி நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். சோ எப்போ நம்மளோட விசா ஆஃபீஸர் செக் பண்ணாலும் அதோட வேலிடிட்டி நம்மளுக்கு காட்டும். சோ இட் இஸ் பெட்டர் ஒரு ரீஃபண்டபிள் ப்ராப்பர் ஏர்லைன் டிக்கெட் போட்டுக்கிறது பெட்டர். சோ இப்போ டம்மி டிக்கெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்றோம். டம்மி டிக்கெட் அப்படின்றது என்னன்னா PNR இருக்கும், எல்லா பிளைட்ஸுக்கும் ஒரு PNR நம்பர் இருக்கும். அந்த PNR நம்பர் வந்து உங்களுக்கு வெரிஃபைபிளா இருக்கும். சோ இப்போ வந்து ஒருத்தங்க வெரிஃபை பண்றாங்கன்னா அந்த PNR நம்பர் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த டம்மி டிக்கெட் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் தான் அந்த PNR நம்பர் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாவே கேன்சல் ஆயிடும். இந்த டம்மி டிக்கெட் வந்து நீங்க பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். சோ இப்போ ஒரு ஃபிளைட்டுக்கு நீங்க வந்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் டம்மி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 3,000 வரும். வெறும் PNR நம்பர் மட்டும், விசாக்காக மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த டம்மி டிக்கெட் அப்படின்றது. சோ இது வந்து இல்லீகலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லீகல் இல்ல, வெரிஃபைடு வெப்சைட்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. சோ பட் இருந்தாலுமே வந்து அது கொடுக்கறது வந்து அதோட வேலிடிட்டி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம விசா ஆபீசர் கிட்ட போகும்போது கரெக்டா அது வந்து வேலிடா இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட விசாவே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து வேலிட் இல்லாத டிக்கெட்டை நம்ம சப்மிட் பண்ற மாதிரியான ஒரு இதுதான். சோ அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் நான் எங்களோட சஜஷன் வந்து ரீஃபண்டபிள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு அதோட வவுச்சர்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். சோ செகண்ட் முக்கியமான டாக்குமெண்ட் ஃபிளைட் டிக்கெட்ஸ் ரவுண்ட் ட்ரிப். மூணாவது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா அகாமடேஷன் டீடைல்ஸ். ரீசெண்டா நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்ல கூட சில பேர் கேட்டிருந்தாங்க, மேக் மை ட்ரிப்ல வந்து இந்த மாதிரி அகாமடேஷன் கேட்கறாங்க அப்படின்னு. நாங்களும் சொன்ன மாதிரி நவம்பர் போன 2024ல பண்ணியிருந்தோம், மேக் மை ட்ரிப்ல தான் பண்ணியிருந்தோம். ஆனா எங்களுக்கு இந்த அகாமடேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கல. பட் இப்போ புதுசா மேக் மை ட்ரிப்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க அகாமடேஷன் டீடைல்ஸ். இந்த வீடியோட கடைசியில இன்னும் ஈஸியா எப்படி நம்ம இந்த விசாவை அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். அகாமடேஷன் டீடைல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எங்க போய் தங்க போறீங்க, அதாவது டே பை டே ஃபர்ஸ்ட் 2 days நீங்க வந்து
துபாயில இருக்க போறேன், இந்த ஹோட்டல்ல இருக்க போறீங்க, அண்ட் நெக்ஸ்ட் 2 days வந்து அபுதாபி போறீங்க, அங்க வேற ஒரு ஹோட்டல் போறீங்க அப்படின்னா எல்லா ஹோட்டலோடைய புக்கிங் கன்ஃபர்மேஷன் வித் QR கோட் இல்ல பார் கோட் கம்பல்சரி இருக்கணும். இது வந்து நம்ம எப்படியும் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் புக் பண்ணுவோம், அது நம்மளுக்கு தெரியும். பட் என்னன்னா எல்லாமே நம்ம விசா வந்தக்கு அப்புறம் தான் யூஸ்வலா பண்ணுவோம். பட் இங்க வந்து விசா அப்ளை பண்றதுக்கே இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. சோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எல்லா வெப்சைட்ஸ்லயுமே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்கு, புக் நவ் பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு புக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வவுச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் வந்து 1 day ப்ரையர் இல்ல 2 days ப்ரையர் அந்த ரூல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க கரெக்டா செக் இன் பண்றதுக்கு ஒரு 24 hours or 48 hours முன்னாடி நீங்க பேமெண்ட் பண்ணா போறோம். சோ அதுக்குள்ள உங்களுக்கு விசா வந்திருக்கும். சோ நீங்க அப்ப பே பண்ணா போறோம். சோ அந்த புக் நவ் பே லேட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து புக் பண்ணிட்டு அந்த வவுச்சர்ஸையும் இதுல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து புக் நவ் பே லேட்டர் ஆப்ஷன் இல்லனா ஃளைட்டுக்கு சொன்ன மாதிரி தான் ரீஃபண்டபிள் ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்க அது போட்டு புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கான ப்ரூஃப நம்ம சப்மிட் பண்றது. சோ அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர் பர்சன் நம்ம விசா அப்ளை பண்றதுக்கு நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 5000 AED இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 5000 AEDனா நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு அரௌண்ட் 1,15,000 அந்த மாதிரி வரும். சில இடத்துல 5,000 போட்டிருக்காங்க, சில இடத்துல 3,000 போறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து ஒரு 5000 AED கேரி பண்ற மாதிரி, ஐ மீன் அக்கவுண்ட்ல இருந்தா போறோம், கையில கேஷ் எல்லாம் எடுத்துட்டு போவேன்னா ஜஸ்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல கிரெடிட் கார்டு பேலன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஏதோ ஒரு மீன்ஸ்ல நம்ம கிட்ட பினான்சியலா இந்த அமௌண்ட் எங்கிட்ட இருக்கு அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயுமே நாங்க வந்து சொல்லிருப்போம், நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணும்போது சடனா போயிட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ல காட்டக்கூடாது. அது வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன்லயே இருக்கணும். அதாவது சில டெபிட்ஸ் கிரெடிட்ஸ் எல்லாம் இருக்கணும். அதை தாண்டி அந்த பேலன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுவுமே இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, பினான்சியல் மீன்ஸ் கண்டிப்பா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுவுமே நம்ம வந்து ப்ரூஃப் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேக்குறாங்க இப்போ இருக்கிற விசாக்கு. சோ பர் பர்சனுக்கு நம்ம சொல்றது. சோ 3,000ல இருந்து 5,000 AED பர் பர்சன். சோ இப்ப நீங்க 2 பேரா போறீங்க இல்ல ஃபேமிலியா டிராவல் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் தனித்தனி இண்டிவிஜுவலா நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல காட்டுற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப நீங்க வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போறீங்க, ஒய்ஃப்க்கு நீங்க வந்து ஸ்பான்சர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க 2 பேருக்கான அமௌண்ட்டையும் நம்ம வந்து அக்கவுண்ட்ல காட்டுற மாதிரி இருக்கும். இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவ்வளவுதாங்க. ஆக்சுவலி இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக இது பண்ணிருக்காங்கன்னா, சில பேர் வந்து டூரிஸ்ட் விசால வந்து போயிடுவாங்க துபாய் இல்ல எங்கேயாவது போயிட்டு அவங்க வந்து ஜாப் சீக் பண்ணி போவாங்க. அவங்களுக்கு அங்க வந்து ரிசல்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுறதுனால சில நேரங்கள்ல வந்து அவங்க ஓவர் ஸ்டே பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றதுக்கு, ஒரு இல்லீகல் இமிகிரேஷன் சொல்லாமே அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. மத்தபடி இதை பத்தி பயப்படவே வேணாம். அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம கரெக்டா ஜென்யூனா சப்மிட் பண்ணிட்டா போதும். விசால வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு விசா கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ இந்த விசா அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணிடுவோம். பட் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது வந்து நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. லைக் நம்மளோட நேம், நம்மளோட அட்ரஸ் ஆர் வாட் எவர், நம்ம பாஸ்போர்ட்ல இருக்கிற நம்பர், இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் அங்கேயுமே அவங்க என்ன ஒரு இது வைக்கிறாங்கன்னா, எந்த விதமான ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் எனி நம்பர் சேஞ்ச் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளோட ப்ரூஃப், அதாவது நம்மளோட பாஸ்போர்ட் நம்ம கொடுக்க போறோம்னா அதுல எப்படி இருக்கோ அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த நேம், சர் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், அது எல்லா பாஸ்போர்ட் நம்பர், எல்லா டீடைல்ஸுமே நம்மளோட பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மிஸ்டேக் அதுல இருந்தா கூட கண்டிப்பா நம்மளுக்கு விசா கிடைக்கிறதே கஷ்டம். சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா கூட எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து 3 பேருக்கு அப்ளை பண்ணி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு, 2 பேருக்கு கிடைக்கல. பிகாஸ் அந்த அப்ளிகேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால. சோ இந்த வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட் பண்ணாது, அது வந்து அவங்க டிராவல் ஏஜென்சி மூலமா விசா அப்ளை பண்ண போய் அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால விசா ஒருத்தருக்கு கிடைச்சு 2 பேருக்கு கிடைக்காம இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் எல்லாமே வரும். சோ அது நம்ம வந்து அப்ளை பண்ணும் போதே நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாமே கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி பெர்ஃபெக்ட்டா போட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பா நம்மளுக்கு UAE விசா வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப நம்ம இது சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் இன்னுமே இந்த விசாவை எப்படி ஈஸியா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் பண்ற மாதிரியே அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க.
லாஸ்டா ஒரு செக் அவுட் ஃபார்ம் வரும், லைக் பேமெண்ட் பண்ற ஒரு ஃபார்ம் வரும். அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பேமெண்ட்லாம் போக வேண்டாம். நான் பண்ற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேக்குதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் எங்களுக்கு வந்து எங்களுடைய பாஸ்போர்ட் டிராவல் ஹிஸ்டரி வச்சு சில விஷயங்கள் மாறும். அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டு நீங்க நான் போற வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த டீடைல்ஸ் கேட்டுச்சுன்னா நீங்க அப்படியே அதுல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன் கேஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டுச்சுன்னா அது மட்டும் நீங்க உங்களோட இதுல ஆட் பண்ணிக்கோங்க. சோ அது என்ன அப்படின்றத நீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு அட்லஸ் விசா UAE அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, இந்த அட்லஸ் இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இந்த அட்லஸ் வந்து அஃபிஷியலி ஆத்தரைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் துபாய். ஸோ துபாய்க்கான விசாலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தைரியமாக இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் பண்ணிங்கன்னா வராது. ஸோ உங்களுடைய ஜேர்னி டேட் கொஞ்சம் நியரிங்காக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ட்ராவலர் எத்தனை ட்ராவலரோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதான் ஃபீஸ் அமௌண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன். ஆர் யூ ட்ராவலிங் பிஃபோர் March 15th அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் இன்னும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் 1 மாதம் 2 மாதம்லாம் இருந்ததுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ட்ராவல் டேட் அட்லீஸ்ட் ஒரு 1 மாதத்துக்குள்ளே இருக்கணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம். ஸோ இந்த லோக்கல் டேட்டா பேஸில் அந்த செக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டோடைய ஃப்ரண்ட் அப்லோட் பண்ணோம். அண்ட் தென் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் லுக்ஸ் குட். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ உங்களுடைய விசா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே பாஸ்போர்ட்லேருந்து பிக் பண்ணிக்கும். ப்ராப்பராக கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நம்பர் வந்து ஒரு OTP வரும். உங்களுக்கு எதாவது கோக் ட்ராவலர்ஸ் இங்கே ஆட் பண்ணணுன்னா இங்கே ஆட் பண்ணலாம். இதாங்க செக் அவுட் ஃபார்ம். ஸோ இப்படி தான் உங்களுடைய ஃபார்ம் இருக்கும். ஃபைனல் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் இங்கே வந்து கேட்குறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 500 rupees வரும் பெர் ஹெட்டு. எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, பெட்டர். இவ்வளோ விஷயங்கள் கவர் ஆகும். எமர்ஜென்சி மெடிக்கல் கவர், லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட் $300 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். லாஸ் ஆஃப் பேகேஜ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஆட் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆட் பண்ண வேணாம், நீங்களே இப்போ உங்களுடைய ஓனில் பண்ணிக்கிறீங்கன்னா ஐ கெட் இட் ஒன் பை ஓன் கொடுத்துருங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இது வேணும்னா இங்கே கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் அப்படியே கண்டினியூ கொடுத்து செக் அவுட் பேஜ் போயிடலாம். செக் அவுட் பேஜில் நீங்கள் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ பே பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியா எப்படி UAE விசா இப்போ 2025 அப்டேட்டோட எப்படி பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இது வந்து எங்களோட ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு 2-3 காலம் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதையும் அட்டாச் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல சொன்ன எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே வந்து எய்தர் நீங்க அப்ளை பண்ணும் போதே கேட்பாங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இன் கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கல, டைரக்டா விசா அப்ளை பண்ண சொல்லுச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு UAE விசா வந்துடும். பட் அங்க போயிட்டு ஏர்போர்ட்ல நம்மளோட இமிகிரேஷன் ப்ராசஸ் வரும் இல்லையா, அங்க வந்து அகைன் இது எல்லா டாக்குமெண்ட்டுமே பிசிக்கலா கொடுக்குற மாதிரி இருக்கும், காட்டுற மாதிரி இருக்கும். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி புக் பண்ணும் போதே எல்லாமே அப்லோட் பண்ணி புக் பண்ணியிருந்தோம்னாலுமே இது எல்லாத்தோடைய ஹார்ட் காப்பியும் நம்ம இமிகிரேஷன் ஆஃபீஸர்ட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் இப்ப வந்திருக்கிற நியூ அப்டேட். சோ நீங்க வந்து என்னென்னலாம் சப்மிட் பண்றீங்களோ எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்ஸையும் கேரி பண்ணிட்டு போங்க. இமிகிரேஷன்ல கேட்பாங்க, அங்க ஜஸ்ட் அதை காமிச்சா போறோம். சோ இங்க கேட்டா இங்க அப்லோட் பண்ணுங்க, இங்க கேட்கலனாலும் கையில ஹார்ட் காப்பியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா அங்க கேட்பாங்க. நீங்க இங்க அப்ளை பண்ணிட்டு விசா கிடைச்சிருச்சு, நான் ஃபிளைட் ஏறிட்டேன் போயாச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அங்க போயிட்டு உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களை உள்ள விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு திரும்ப உங்களை அனுப்புறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. ஸோ கையில நம்மளுடைய இந்த சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஹார்ட் காப்பியா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அது பெட்டர். நீங்க வந்து இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட தைரியமா நீங்க என்ன பர்பஸா வந்திருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. டூரிஸ்டா வந்திருக்கேன், 10 days இங்க இருக்க போறேன், இல்ல உங்களுடைய ஐட்னரி நீங்க வந்து உங்களோட ஐட்னரி நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். ஸோ பேசும்போது தைரியமா பேசுங்க, அது போதும். இது ஏதோ நாங்க வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும், பட் அதுக்காக இதை சொல்லல. இது என்னன்னா நம்ம
நம்ம வந்து ஒரு டூருக்காக போறோம். எல்லாருமே ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணி தான் போவோம், ஃபேமிலியோட போவோம், ஃப்ரெண்ட்ஸோட போவோம். So அங்க போயிட்டு இந்த தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம போகும்போதே கொஞ்சம் எல்லாமே எடுத்துட்டு கேரி பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்க போய் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்றோம். ஜஸ்ட் இந்த சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 1 2 3 4 5 5 டாக்குமெண்ட்ஸுமே அழகா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. அதே மாதிரி விசா அப்ளை பண்ணும்போது கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேட்கலனாலும் கண்டிப்பா இமிகிரேஷன் ஆபீசர் கேட்பாங்க. சோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் வந்து 2025 UAE விசா அப்ளை பண்றதுக்கான ஒரு மேஜர் அப்டேட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எங்களை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம்ல உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. நாங்க உங்களுக்கு அங்க ரிப்ளை பண்றோம். இல்ல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம், இல்ல உங்களுக்கு ஏதாவது புதுசா தெரியும் அப்படின்னா கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா செக் பண்ணி பாக்குறோம். அண்ட் நீங்க துபாய் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐட்டினரி எப்படி பிளான் பண்றது அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா டிஎம்ல துபாய் ஐட்டினரின்னு டிஎம் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஐட்டினரியை ஃப்ரீயா ஷேர் பண்றோம். ஆல்சோ இதுக்கான ஆக்டிவிட்டி டிக்கெட்ஸ் நீங்க அங்க பிளான் பண்றது துபாய் ஒரு அபுதாபி எங்க போறீங்கனாலும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி டிக்கெட்ஸ் ஏதாவது புக் பண்ணணும், எப்படி புக் பண்றதுன்னு தெரியாதுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எங்களோட கோட் தியாங்கா 28 போட்டு நீங்க புக் பண்ணுங்க. ஆஃபர்ஸையும் அவைல் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, bye.